மைக்கேல் ஜோர்டன் இவரோட சிறந்த பேஸ்கெட் பால் பிளேயர். இவர் சின்ன வயசுல அவருக்கு படிப்பு வராதனால பள்ளிக்கூடம் போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவரோட அப்பாட்ட சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பா, சரிப்பா நீ பள்ளிக்கூடம் போக வேண்டாம், ஆனா எனக்கு நீ டெய்லியும் ஒரு கர்ச்சீஃபை வித்து தரணும், அப்பதான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிடுறாரு. முதல் அவரோட அப்பா ஒரு கர்ச்சீஃபை கொடுத்து இது $5 வித்துட்டு வர சொல்றாரு. மைக்கேல் ஜார்டனும் கஷ்டப்பட்டு அந்த கர்ச்சீஃபை $5 வித்துறாரு. அடுத்த நாள் அவரோட அப்பா இன்னொரு கர்ச்சீஃபை கொடுத்து இது $25 வித்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. மைக்கேல் ஜார்டன் எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறாரு, அவரால் அன்னைக்கு அந்த கர்ச்சீஃபை $25 விற்க முடியல. அவரோட அப்பா கிட்ட அவர் ஒரு நாள் டைம் கேட்கிறாரு. அவரோட அப்பாவும் ஒரு நாள் டைம் கொடுக்குறாரு. மறுநாள் ஒரு ஜன்னலுக்கு ஸ்கிரீன் போடுற ஒரு துணி கடைக்கு போறாரு. அங்க பிளைனா உள்ள ஸ்கிரீன் விலை கம்மியாகவும் டிசைன் போட்டிருக்க ஸ்கிரீன் துணி விலை கூடவும் விற்கிறாங்க. இதை பார்த்த மைக்கேல் ஜோர்டன் அவரோட கர்ச்சீஃப்ல சில படங்களை வரைஞ்சி விற்கிறாரு. அந்த கர்ச்சீஃப் $25 வித்துருது. மறுநாள் அவரோட அப்பா இன்னொரு கர்ச்சீஃபை கொடுத்து இதை $100 வித்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. மைக்கேல் ஜோர்டன் எனக்கு இதை ஒரு நாள்ல விற்க முடியாது, எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரோட அப்பாவும் 3 நாள் டைம் கொடுக்குறாரு. மைக்கேல் ஜோர்டனும் அந்த கர்ச்சீஃபை $100 விற்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவரால் அதை விற்க முடியல. அவர் அதை விற்க போன இடத்துல அவருக்கு பிடிச்ச சிங்கரோட ஒரு மியூசிக் கான்சர்ட் நடக்குது. அந்த மியூசிக் கான்சர்ட் போறதுக்கே $100 மேலே கேட்குறாங்க. அதனால அவர் அந்த மியூசிக் கான்சர்ட்டை பின்னாடி வழியால ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்த செக்யூரிட்டி அவரை பிடிச்சிடுறாங்க. அதை அந்த சிங்கரும் பார்த்துடுறாரு. மைக்கேல் ஜோர்டன் உடனே நான் அந்த சிங்கரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிங்கர் அந்த பையனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கர்ச்சீஃப்ல ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறாரு. இதை பார்த்து அந்த கான்சர்ட் வந்தவங்க எல்லாம் மைக்கேல் ஜோர்டன் போயிட்டு எனக்கு அந்த கர்ச்சீஃபை $100 கொடு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் அவருக்கு $200 கேட்கிறாரு. இன்னொருத்தர் அவர் $300 கேட்கிறாரு. அன்னைக்கு மைக்கேல் ஜோர்டன் அந்த கர்ச்சீஃபை கிட்டத்தட்ட $2000 விற்கிறாரு. அந்த பணத்தையும் தன்னோட அப்பாட்ட போய் கொடுத்துறாரு. என்னைக்குமே நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டு நம்மளோட மதிப்பை நம்மளே குறைச்சிக்க கூடாது. நம்மளோட வேல்யூஸை டெய்லி நம்ம ஆட் பண்ணிட்டே போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்டாரி ஸ்டேட்டஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Subscribe.